போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் சைட் ஆஃப் லுக்ஸ் மேக்ஸிங்கை பற்றி பார்த்தோம். பர்சனலாக என்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜெர்னியில் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து லுக்ஸ் மேக்ஸிங் போயிட்டேன். எப்படி பார்த்தாலும் லுக்ஸ் மேக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான். டார்க் சைட் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டா? டேய், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னாலே நல்லதானடா, ஆனால் அதுவும் ஒரு அளவோட செஞ்சதான் நல்லது. ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறதுக்கு வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ரொம்ப லொடலொடன்னு பேசாம இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஏன் வந்து டார்க்கா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து டார்க்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல ரொம்ப டீப்பாக போனால் என்னென்ன ஆகும்னு நம்ம பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு போக பிடிச்சதுன்னா அந்த லைக் பட்டன் அப்படியே தட்டி விட்டுருங்க. அப்படியே பக்கத்தில் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் சேர்த்துருக்கோம். இப்போ நீங்கள் ரொம்ப செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ரொம்ப டீப்பாக இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகும். எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பெட்டராக இருக்கணும், ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஈவன் ஒரு ப்ராக்ரஸ், ஒரு லைஃப்பில் ஒரு சூப்பரான ப்ராக்ரஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு தராது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வராது. நீங்கள் என்ன தான் உங்கள் லைஃப்பில் பெருசாக சாதிச்சாலும் போடா இதெல்லாம் ஒரு விஷயமானு நீங்கள் நினைப்பீங்க. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தியே கொடுக்காது. அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கோல்ஸை வந்து ஏடா கூடமாக செட் பண்ணுவீங்க. ஒரு நாளில் 2 கோல் 3 கோல் இருந்தால் ஓகே, ஒரு 10 கோல் வச்சுருப்பீங்க. அந்த 10 கோலை முடிக்க முடியலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே எரிச்சலாக இருக்கும். ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம், அதில் நம்மளை வந்து 8 மணி நேரம் தூக்கத்திலே போயிடுது. மீதி இருக்க நேரத்தில் நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம். எல்லா நேரமும் நம்ம கோல்ஸ்லேயே இருந்தால் எப்போ தான் நம்ம மற்ற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் பார்க்குறது. சரி, இது மட்டும் இல்லைன்னா நம்ம அடுத்த விஷயம் என்னன்னா கம்பேரிசன் ட்ராப். அந்த சோசியல் மீடியாவில் வந்து அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கம்யூனிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆன பீப்புள் வீடியோஸ் தான் இருக்கும். ஆனால் அவங்களோட பேக்ரவுண்டாக ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபேமிலி, அவங்க பேக்ரவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சாக இருந்திருக்கலாம். அதை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸில் போட்டு இன்னும் பெருசாக்கி இருக்கலாம். இப்போ நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவங்களோட ஸ்டோரியை வந்து பார்த்துக்கோங்களேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அவங்க பேக்ரவுண்ட் வந்து ஏற்கனவே ரிச்சாக இருந்திருக்கும். இதோ இவங்கள மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி ஐயோ நம்ம ஒன்றுமே பண்ணலைன்னு நம்ம யோசிப்போம். ஸோ நம்ம எல்லாரோட பேக்ரவுண்டும் ஒன்றும் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு தான் நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் பேக்ரவுண்டையும் மற்ற பீப்புள்ஸோட பேக்ரவுண்டையும் கம்பேர் பண்ணாதீங்க எப்பயும். இப்போ முகேஷ் அம்பானியே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிராப்லேருந்தும் ஆரம்பிக்கல. அவரோட பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டிலேருந்து ஆரம்பிக்கல. அவங்க ஃபேமிலி கிட்ட ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு சொத்து இருந்துச்சு. ஸோ அந்த மணியை வந்து அவர் நல்ல ப்ராஃபிட்டாக நல்ல ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணனால இப்போ வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. அப்புறம் நீங்கள் இன்னும் ரொம்ப செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் டீப்பாக இருந்தீங்கன்னா ஓவர்லோட் ஆகி அப்புறம் நீங்கள் வந்து பர்ன் அவுட் ஆகிடுவீங்க. இப்போ ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 24 மணி நேரமும் ஃபுல்லாக கோல்ஸே வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மற்ற எந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கும் எந்த டைமுமே இருக்காது. உங்களால் ஒரு மீனிங்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை கனெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே கோல்ஸ்னு இருப்பீங்க. ப்ரொடக்டிவிட்டின்ற பேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடிக்கு உங்கள் மைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டீங்க. ஸோ இதே ஒரு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு உங்கள் பாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். பார்த்துக்கோங்க. ப்ரொடக்டிவாகவே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் டைமும் வேணும் நம்மளுக்கு. அந்த ரிலாக்ஸேஷன் டைம் இருந்தால் தான் இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டு ஃப்ரீ ஆகி இன்னும் நல்லா ப்ரொடக்டிவாக வேலை செய்ய முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி. உங்களோட ஆத்தென்டிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். நீங்கள் எல்லா ஃபீல்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட நேச்சுரல் பர்சனாலிட்டிலேருந்து டீவியேட் ஆகிடுவீங்க. ஸோ ஒரு சில செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி காமாக இருக்கணும், ஒரு சில நேரத்தில் வந்து அப்படி இருக்கணும், ஒரு சில நேரத்தில் வந்து இப்படி இருக்கணும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்ற பேரில் நம்மளோட நேச்சுரல் பர்சனாலிட்டியை நம்ம இழந்துருவோம்னு சொல்ல முடியாது. நம்மளோட நேச்சுரல் பர்சனாலிட்டியை நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக தானே இருக்க முடியும். அப்படியே மேஸ்குலைனாக ஸ்டோயிக்காக எல்லா டைமும் இருக்க முடியாதுல்ல. நம்மளும் மனுஷன் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எமோஷன் வெளில கொட்ட தான் செய்யும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாலே நம்ம போதும். நெக்ஸ்ட் இந்த செல்ஃப் ஹெல்ப்பை வச்சு இந்த செல்ஃப் ஹெல்ப் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நிறையா செல்ஃப் ஹெல்ப் குரூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்செக்யூரிட்டியை தான் டார்கெட் பண்ணுவாங்க. இந்த டைமுக்கு அந்த சொல்யூஷன் தருவாங்களேன்னு தவிர இந்த நிரந்தரமாக ஒரு சொல்யூஷன் தர மாட்டாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஆப்பு மந்த்லி அவங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி வரும். அதுவும் பே பண்ணுறது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பரவாயில்ல. நமக்கு வந்து ஏற்கனவே நடக்கிற லைஃப்பில் என்னென்ன சிம்பிளான டிப்ஸ் இருக்கோ அதை தான் சொல்லுவாங்க. நம்ம அப்பா அம்மாலாம் நமக்கு என்ன சொல்லி வளர்த்தாங்களோ அந்த டிப்ஸ் தான் சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம காசு கட்டி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம வீட்டிலே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அட்வைஸ்லாம் தராங்க. நம்ம வந்து அவங்க ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பாங்க, நம்பி போய் ஏமாந்துடுறோம். ஸோ இதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ட்ரெயின் தான் ஆகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கண்ட்ரோல் எடுக்க பார்ப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தில் கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்க முடியாது. அந்த விஷயத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும்னு நம்ம பார்ப்போம். அது வந்து நேச்சுரலாகவே நம்மளால முடியாது இல்லை. ஸோ அது நம்ம வந்து முடியாதனால நமக்கு வந்து பயம் வந்து ஆன்சைட்டி வந்து நம்ம தேவையில்லாத டிப்ரெஸ்ட் ஆகிடுவோம். ஸோ லைஃப்பில் நடக்கிற அன்பிரடிக்டபிளான விஷயத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் எடுக்கக்கூடாது. அதை கண்ட்ரோலும் பண்ண முடியாது. நடக்கிறது நடந்தே தான் தீரும். நம்ம சக்தியால் என்ன முடியுமோ அதை பண்ணணும்.
நம்மளோட பேச்சு திறனை வேணா நம்மளால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும், ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்ட்ரோல் வச்சுக்க முடியுமா? ஸோ இதெல்லாம் நினச்சி நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கணும்னு நம்புறேன். பாய்.